அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவானது சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடில் அவங்களுடைய ஸ்பான்சரில் பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இன் மெட்ரோ ரயில் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐஐடியில் டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று மெட்ரோ ரயில் டெக்னாலஜியாக ஒரு இது இருக்குது, மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அதை ஸ்பான்சர் பண்ணுறது சென்னை மெட்ரோ ரயில். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களை சென்னை மெட்ரோ ரயிலே அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங் பீரியட் பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்னு போட்டிருக்காங்க. அந்த 6 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த அந்த ஒர்க்கு கண்டினியூ ஆச்சுன்னா உங்களை அவங்க கண்டினியூவாக போடுவாங்க, பெர்மனண்ட்டாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 18 போஸ்ட் இருக்குது. இந்த 18 போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு 3 போஸ்ட்டும், இசிஇக்கு 5 போஸ்ட்டும், ட்ரிபிள்இக்கு 6 போஸ்ட்டும், மெக்கானிக்கலுக்கு 4 போஸ்ட் இருக்குது. இந்த இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஏஜ் 28 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் கிராஜுவேட் வித் மினிமம், அதாவது நம்மளுடைய சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸில் அவங்க பிஇ படிச்சிருக்கணும், அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய கேட் ஸ்கோரை வச்சு தான் இவங்க அந்த இது பண்ணுறாங்க. தென் அடுத்து என்ன அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கேட் ஸ்கோரை வச்சு அவங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு மெடிக்கல் ஃபிட்னஸ் முடிஞ்ச போடனே நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சுக்கலாம். இந்த யாரெல்லாம் இந்த கோர்ஸ் படிக்க செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா, அதாவது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 30,000 ரூபா அவங்க அமௌண்ட் நமக்கு கொடுத்துட்றாங்க, ஸ்டைபண்ட் மாதிரி. ஸோ இந்த டிப்ளமோ கோர்ஸு படிக்க வைக்கிறதுக்காக யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்கள எக்ஸாம் இல்லாமல் கேட் ஸ்கோர் அடிப்படையில் தேர்வு பண்ணுறாங்க. தேர்வு பண்ணவங்களுக்கு இந்த டிப்ளமோ கோர்ஸ் படிக்கும் போதே படிக்கிற காலகட்டத்தில் 30,000 ரூபா அவங்களுக்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான இதுவுமே அவங்களுக்கு வேறு எதுவுமே அவங்களுக்கு கிடையாது, சலுகையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இவங்களே பே பண்ணிடுறாங்க. இந்த கோர்ஸு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடரில் கான்ட்ராக்டாக 5 இயர்ஸ் சென்னை மெட்ரோ ரயிலில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் பார்த்தீங்கன்னா 62,000 பெர் மந்த்துக்கு அவங்களுக்கு சம்பளம் தராங்க. இது முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகு தான் அவங்க இங்கே பண்ணுறாங்க. இந்த 5 இயர்ஸாக அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண பிறகு அவங்களுடைய கான்ட்ராக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க்கை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய கேண்டிடேட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்கள பெர்மனண்ட்டாக கூட எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாண்டு பீரியட் என்ன அப்படின்னா இந்த கோர்ஸ் முடித்த பிறகு நீங்கள் பாதியிலே போனாலோ இல்லை கோர்ஸ் முடிச்சு ஜாயின் பண்ணாமல் போனாலோ இல்லை அந்த 6 வருஷம் ஒர்க் பண்ணாமல் போனாலோ நீங்கள் 6 லட்சம் பாண்டு கட்டுற மாதிரி நீங்கள் இது பண்ணியிருக்கணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா, எஸ்சி எஸ்டிக்கு 100 ரூபா தான். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா careers.chennaimetrorail.org. அதில் போனீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும்னு ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லிங்க்காகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பாருங்கள், பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வெளியான ஒரு நல்ல ஒரு இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 29/6. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இதில் ஒரு பெனிஃபிட் அப்படின்னா பிஇ முடித்தவங்க இது எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான். அந்த இன்டர்வியூ எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேட் ஸ்கோர் அடிப்படையில் தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி செலக்ட் பண்ணவங்களை இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா முழுக்க 1 இயர் கோர்ஸு. இந்த 1 இயர் இந்த பிஜி டிப்ளமோ கோர்ஸை ஸ்பான்சர் பண்ணுறது சென்னை மெட்ரோ ரயிலில். இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ணுறது ஐஐடி மெட்ராஸில். ஸோ படிக்கிற காலகட்டத்திலே நமக்கு மாதம் 30,000 ரூபா நமக்கு சம்பளமாக வருது. முடித்த உடனே அவங்களே டெம்பரவரியாக அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடரில் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதுபோக அந்த 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணி ஆகணும். ஒர்க் பண்ண பிறகு கண்டிப்பாக அவங்க நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்களே உள்ள பெர்மனண்ட்டாக போட வழிவகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
இந்த சிவிலில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் நல்லா படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு இது. ஸோ அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு படிக்கிற மாதிரி ஆச்சு, படிக்கும் போதே ஒரு சம்பளம் வர மாதிரி ஆச்சு, முடிச்சிட்டாங்கன்னா இவங்களே போஸ்டிங் போட்டாங்கன்னா ஒரு ஃபியூச்சருக்கு வந்து கவலை இல்லாமல் இருக்கலாம். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் சம்மந்தமான வீடியோ வரும்போது அதை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்கள். கிடைத்தா நல்லது தானே. ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.